ஃப்ளைட்டில் போயிடுமா? போனால் லைட்டாக பயமாக இருக்குது. நேரமால இருக்காங்க சொன்னேன். பேலஸ் இருக்குது, அங்கே நம்ம போயிட்டுருக்கோம் ஆட்டோவில். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோன்னா, இது பேர் அககான் பேலஸ். இது அகான் பேலஸ். இது எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா தான் இருக்குது. நம்ம இது பூனே வந்துவிட்டோம், சரி இங்கே ஒரு வாட்டி வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம். அந்த சைடு ஒரு பார்க் இருக்கேன், இந்த பக்கம் பார்க் இருக்குது. அப்புறம் இதுவும் சீட்டிங் ஏரியாஸ் மாதிரி தான். இதுதான் அந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டில் இருக்க தான் பேலஸ். இங்கே இருக்க பாருங்க பேலஸ். இது வந்து ஒரு பேலஸ் ப்ளஸ் இது மியூசியம். அது இங்கே தான் வந்து காந்தியை வந்து 2 years இம்ப்ரெஷன்மெண்ட் பண்ணாங்களாம் இந்த இடத்துல. உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்குள்ளே காமிக்கிறேன். நம்ம லைக் வெளியே இருந்து பார்த்துருப்போம் நம்ம. சரி தெரியுதா பேலஸ்? இது வந்து ஃபுல்லாக லைக் ஏரியாஸ் தாங்க. இது ஃபுல்லாகவே எந்த வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற இடத்துல தான் இது இங்கே தான் வந்து காந்தி அவங்க ஒய்ஃப், அப்புறம் உங்கள் இது செக்யூரிட்டி இங்கே தான் இது ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இப்போது என்னென்னா அவங்களோட இது சமாதிலாம் இது உள்ளே தெரிஞ்சவங்களுக்கு நம்ம போது வந்து இப்போ இந்த பேலஸ்க்கு போகிறோம். பேலஸோட பேக் சைடு வியூ நினைக்கிறாங்க. இது பாருங்கள், தெரியுதா? நம்ம அககான் பேலஸ் வந்து வெளியே வந்துட்டோம், வெளியே போயிட்டுருக்கோம். பார்த்துக்கோங்க, பூனே ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து மாலில் இருக்கு, நேரு மாலில் இருக்கோம். நம்ம சேரோ மாலில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரோமா தெரியுது உங்களுக்கு என்ன தெரியும்? இது வந்து ஒரு 7-Eleven இருக்குங்க. இது 7-Eleven உள்ள போகலாம் கழிச்சு. இது பீஸாவும் வந்து அப்புறம் கூப்பன் ஆஃபராக, ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். 7-Eleven ஸ்டோர் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 7-Eleven பேக்கில் தந்துருக்காங்க, எல்லாமே விற்கிறாங்க. நல்லா தான் இருக்குது கைஸ் இந்த 7-Eleven ஸ்டோர். உங்களுக்கு இது ஏரோ மால்குள்ளே இருக்குது. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கிது. உங்களுக்கு சிப்ஸ் எல்லாமே சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபுட் வந்து சொல்கிறேன். ஜஸ்ட் ஆர்டர் பண்ண வந்துச்சு, இங்கே பார்க்கலாம். பீஸா 7-Eleven பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பண்ணலாம். இது ஏரோ மாலோட 3rd floor நம்ம மேலே இருந்து பார்க்கலாம். நம்ம இப்போ இங்கே ஒரு எஸ்கலேட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு எஸ்கலேட்டர் இருக்குது. இப்போ நம்ம சென்னை போயிட்டுருக்கோம். புனே டு சென்னை ஃப்ளைட்டில் போகிறோம். இது ஏர்போர்ட்டு, இது வந்து கனெக்டிங் பிரிட்ஜ். இது ஏரோ மாலுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் இது ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ். இது அதில் போயிட்டுருக்கோம். நம்ம போய் ஏர்போர்ட் உள்ள இருக்கோம். ஏர்போர்ட்டெல்லாம் பண்ணணும். இப்போது இங்கேருந்து நம்ம ஃப்ளைட் வந்து லைக் அரௌண்ட் 9:55 நம்ம ஃப்ளைட்டு. இன்னும் டைம் இருக்குது. இப்போ நம்ம இது செக்இன் பண்ணுவோம். செக்யூரிட்டி செக்இன் பண்ணுவோம். நம்ம தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா புனே ஏர்போர்ட்டில் புனே இன்டர்நேஷனல் இப்போ தான் இது செக்இன் பண்ணி முடிச்சாங்க. செக்இன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லைக் பேக் எல்லாமே வச்சுட்டு டைம் பார்த்தீங்கன்னா 8:52 ஆகுது. நம்ம சும்மா உங்கள் ஏர்போர்ட் டூர் காமிக்கிறேன். புனே ஏர்போர்ட் டூர் இதுதாங்க தான் புனே ஏர்போர்ட். 7 கேட் வந்து மேலே எஸ்கலேட்டரில் போகும். 7 கேட்ஸ் கேட் 7 போயிட்டுருக்கோம் மேலே. தெரியுது யார் இந்த எஸ்கலேட்டராக போயிட்டு போர்டிங் ஸ்டார்ட் ஆச்சா பார்க்கலாம். போர்டாக போடாங்க.
லைஃப்பில் இருக்கும் இங்கே இதுக்கு முன்னாடி கேஸ் நம்பர் அப்படிலாம் இருக்கும். என்ன புக் கொடுத்துருக்காங்க. இந்த வாமிட் பேக் இது மேகசின் வேறு எதுவும் இல்லை. கரெக்டாக விண்டோ சீட் வாங்கிட்டோம் கேட்டேன். 40 கைஸ் கட்டுறேன் கைஸ். இன்னொரு விஷயம், நான் ஃப்ளைட்டில் போயிடுவோம். சரி போனால் லைட்டாக பயமாக இருக்குது கைஸ். பார்க்கலாம் அப்படின்னு. பஸ் அங்கே இருக்குது ஏறலாம். இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் வந்துடும். சென்னை ஏர்போர்ட் குள்ளே இருக்கணும் நம்ம. சென்னை
இப்போ நம்ம வந்து சோலோ ட்ரிப் எதுக்கு போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் அது இது பூனே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன விஷயம்னு சொல்லு. நீ தான் தைரியமான ஆளு. சும்மா பார்க்க போறோம்.